வணக்கம். போலி போராளிஸுக்கு சப்பு சப்புன்னு 2 அறைய குடுக்குற மாரியான ஒரு சம்பவத்த சின்மயி பண்ணியிருக்காங்க. 7வது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகைக்கு எதிராக துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த பணியாளர்கள மீட் பண்ணி நேற்று சின்மயி தன்னுடைய ஆதரவ குடுத்திருந்தாங்க. உடனடியாக அரசாங்கம் அவங்களுடைய கோரிக்கைகள நிறைவேத்தணும் அப்படின்ற அழுத்தத்தையும் அவங்க குடுத்திருந்தாங்க. அதிமுக ஆட்சியில நெறைய போராளிகள் இருந்தாங்க. அந்த பியூல் கோயேஷா அந்த அந்த கேரக்டரு, நெறைய கேரக்டர்ஸ் இந்த பாட்டு பாடுவார் கோவன், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருந்தாங்க. இவங்கள விடுங்க. சினிமாக்குள்ள இருந்து நெறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க. சூர்யா, ஜோதிகா, பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், சித்தார்த் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ இவங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக ரொம்ப சைலண்ட் மோட்ல இல்ல, அவ்வளவுதான் படுத்தே விட்டேன் ஐயா அந்த மாதிரியான அளவுல தான் அவங்க இப்பொழுது இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இடையே சின்மயி போன்றவங்க ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மக்களை மீட் பண்ணி அந்த மக்களுடைய கோரிக்கையை அரசு செவி கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன் இது ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்களா அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது போன்ற ஆட்கள் இது போன்ற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சும்மா இருக்கும்பொழுது போன ஆட்சியில பெரிய அளவுல பொங்கினாங்க இல்லையா? ஸோ அவங்களே இப்பொழுது சும்மா இருக்கும் பொழுது ஆல்ரெடி அவங்க மீது பெரிய அழுத்தமானது இருக்கு. அவங்க இந்த மீ டூ இஷ்யூல வாய்ஸ் அவுட் பண்ணதுனால அவங்களுக்கான வாய்ப்பானது மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அவங்களே சொல்லியிருந்தாங்க. நமக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரீசெண்டா அவங்க பெரிய சக்சஸே கிடையாது அவங்களுக்கு. அந்த முத்தமழை பாட்டு தான் பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ இப்பொழுதுதான் வந்திருக்காங்க. இப்பொழுதுதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அந்த சூழல்லையும் திமுக அரசு குடைச்சல் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே மக்களுக்கு ஆதரவாக நின்று மக்களுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கட்ஸை நம்ம பாராட்டி ஆகணும். திரும்ப நம்மளுக்கு வாய்ப்பு வராது, திரும்ப பிரச்சனை வரும், நம்ம ஆல்ரெடியே பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவங்க கேர் பண்ணாம மக்கள் பிரச்சனையில் இருக்காங்க, மக்கள் தான் இவ்வளவு நாள் நம்மளை அங்கீகரிச்சாங்க, அவங்க அங்கீகரிக்கலன்னா நம்ம எங்க இருந்திருப்போம் அப்படின்றத அவங்க திங்க் பண்ணி அந்த மக்களோடு இன்னைக்கு நின்று இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய கட்ஸை நம்ம உண்மையாகவே பாராட்டணும். இந்த போராளிகள் சோகால்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சினிமாக்குள்ள இந்த சூர்யா, சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் திமுக ஆட்சியில் நம்ம பேசினா நமக்கான அந்த வாய்ப்புகள் ஆல்ரெடி இவங்க அப்படியே அறுத்து தள்ளிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க படங்கள்லாம் எல்லாம் 100 நாள் ஓடிட்டு இருக்கு. அதனால இவங்களுடைய வாய்ப்புகள்லாம் மறுக்கப்பட்டுரும் அப்படின்ற காரணத்தினால மக்கள் இவங்க நிராகரிச்சிருவாங்க அப்படின்ற காரணத்தினால இவங்க வராம இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இப்பொழுது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இவங்க அப்படியே அறுத்து சூப்பரான படங்கள்ல தான் அப்படியே எடுத்து தள்ளிடுவாங்க. அதுவும் 100 நாள் மக்கள் வரவேற்று ஓடிட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு பக்கம் இருக்க முதல்ல இந்த திமுகவை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக கட்டி நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா வெறும் கவர்னன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்னன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்பப்போ லைட்டா ஊழல் பண்ணுவாங்க. அது வேற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க கிட்ட அது மட்டும் தான் இருக்கும். இந்த ஊடகத்தை கண்ட்ரோல் பண்றது, சினிமாவை கண்ட்ரோல் பண்றது, அந்த துறையை கண்ட்ரோல் பண்றது அப்படிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நான் முன்னாடி சொன்னல அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இந்த ஊடகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சினிமாவையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க காரணத்தினால ஊடகங்களும் இப்பொழுது பெருசா பேச மாட்டாங்க. போன ஆட்சியில பேசுன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப பேச மாட்டாங்க. அதே போல இந்த போராளிஸ் இருக்காங்கல்ல, சினிமாக்குள்ள இந்த போராளிஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுக சினிமா கண்ட்ரோல் பண்ற காரணத்தினால நமக்கான பிரச்சனைகள் வந்துடக்கூடாது சினிமால அப்படின்ற காரணத்தினால அவங்களும் இப்பொழுது சைலண்டாக ரொம்ப சைலண்ட் மோட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சின்மயி போன்றவங்க வெளியே பேசுறது அப்படின்றது உண்மையாகவே வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அவங்க ட்விட்டர்ல கூட ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கலாம். ஆனா நேரடியாக போய் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காங்க இல்லையா? உண்மையாகவே நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா பெரிய பெரிய நடிகர்களுக்கான அந்த கட்ஸ் இல்லாத விஷயம். அவங்க சினிமாக்குள்ளதான் அவங்க பெரிய ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. நிறைய கெட்டவங்களை அடிப்பாங்க, உதைப்பாங்க, நீதியை பெற்று கொடுப்பாங்க. ஆனா இங்க எந்த பெற்றியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோபி சுதாகருக்கு எதிராக கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை கிட்ட ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன புகார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோனால சமூகத்துல பிரச்சனை ஏற்பட்டுருமா, தென் மாவட்டங்கள்ல 2 பிரிவினருக்கிடையே கலவரம் ஏற்பட்டுருமா, அதனால உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்துங்க, தென் மாவட்டங்கள்ல எல்லாரும் சகோதரமா பழகிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இந்த வீட்டுல இவன் தண்ணி வாங்கி குடிக்கிறது, இந்த வீட்டுல இவன் இலை போட்டு சாப்பிடுறது அப்படின்னு ரொம்ப பிரமாதமான சாதி பிரச்சனையே இல்லாத ஒரு பகுதியாக தென் மாவட்டம் இப்போ இருந்துட்டு இருக்குங்க. கோபி சுதாகர் போட்ட சொசைட்டி பாவங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் 2 பிரிவினருக்கிடையே பிரச்சனை ஏற்படுது, சாதி முரண்கள் ஏற்படுது. இப்பொழுதுதான் சேரி ஊரு நாங்க பிரியுது, இது எல்லாமே இப்பொழுதுதான் ஏற்படுது அப்படின்னு புகாரை
அந்த அடிப்படையில ஒரு புகார் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, நிறைய பிரபலங்கள் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து நமக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி நடக்கக்கூடிய அவலங்களை பத்தி பேசாம சைலண்டாக போயிட்டு இருக்கும்போது பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கோபி சுதாகர் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அவங்க ரீசெண்டாக வந்து அரசியல் தொடர்பான எந்த வீடியோவும் வந்து போடல. சமூகத்தில் நடக்கக்கூடிய ரீசெண்டான பெரிய பிரச்சனைகள் இப்போ அஜித்குமார் மரணம் பத்திலாம் அவங்க வீடியோ போடல. ஆனா இந்த விஷயம் நம்ம போட்டே ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. உண்மையாகவே வந்து நல்ல வீடியோ, நம்ம வந்து பாராட்டணும். ஆனா அந்த வீடியோனாலதான் பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க பத்தியா. இப்படி சொல்றாங்கல்ல, இவங்க என்ன பண்ணிருக்கணும்? இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உடனடியாக ஒரு இயக்கம் மாதிரி நம்ம தொடங்கி அந்த இடங்கள்ல வந்து தென் மாவட்டம் நம்ம பயணம் பண்ணி அங்க வந்து சாதி பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது, அந்த வகையில வந்து இளைஞர்களிடையே ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க ஒரு இயக்கம் மாதிரி தொடங்கி போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை பாராட்டலாம். அப்படியே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க. ஆனா அந்த வீடியோ வந்து பிரச்சனை ஏற்படுத்திடுமா, போய் புகார் கொடுத்திருக்காங்க. உங்கெல்லாம் என்ன சொல்றது? நீங்க தான் வந்து உண்மையாவே வந்து ஒரு சாதி வெறியர்களா என்ன என்ன உங்களை சொல்றது அப்படின்னே வந்து தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபி சுதாகரன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முற்போக்ஸ், சோகால்டு முற்போக்ஸ் வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பரப்புனா வந்து பெரிய புரட்சி அப்படின்ற அடிப்படையில இந்த வீடியோ வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. கோபி சுதாகரால என்ன முடியுமோ அதை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த திமுகவினர் இந்த வீடியோவை எடுத்து போட்டு பெருசா பயிர் விட்டுட்டு இருந்தாங்க. நீங்க பண்ண வேண்டியது என்ன? திமுக ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏன் சிறப்பு சட்டத்தை கொண்டு வரல அப்படின்ற கேள்வி தானே நீங்க கேட்கணும். அதை கேட்கறத விட்டுட்டு கோபி சுதாகர் வீடியோ எடுத்து போட்டு இந்த சோகால்டு முற்போக்ஸ், இந்த திமுக ஆதரிக்கிற ஒரு குரூப் இருக்கும், இந்த குரூப் சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்கு. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆக்சுவலா நீங்க வந்து ரொம்பவே நீங்க உண்மையாவே முற்போக்கு அப்படின்னா கோபி சுதாகர் வீடியோ பரப்புறதா அது முற்போக்கா? அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதான முற்போக்கா இருக்கும். அந்த கேள்வி நீங்க கேட்காம கோபி சுதாகர் வீடியோ நம்ம பரப்பிட்டோம், நாங்க இனிமே முற்போக்ஸ் அப்படின்னா என்ன? எனக்கு புரியல. எனக்கு ரெண்டுமே கோமாளித்தனம் தான் நினைக்கிறேன். கோபி சுதாகரை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு போய் நிக்குது இல்லையா, இதுவும் கோமாளித்தனம் தான். கோபி சுதாகர் வீடியோவை நாங்க பரப்பினாலும் நாங்க புரட்சியாளர், நாங்க அரசெல்லாம் கேட்க மாட்டோம். அரசை கேட்டு கோபி சுதாகர் வீடியோ பரப்புறது வேற, அவங்கள விட்டுருங்க. அரசியே கேள்வி கேட்காம கோபி சுதாகர் வீடியோ மட்டும் பரப்பிட்டு இருப்போம் நாம அப்படின்னு சொல்லுது பாரு ஒரு குரூப். இது ரெண்டுமே கோமாளித்தனம் தான். இந்த புகார் கொடுத்ததும் கோமாளித்தனம் தான், இந்த வீடியோ பரப்பினா மட்டும் போதும் நினைக்குது பாரு, இதுவும் கோமாளித்தனம் தான். இந்த ரெண்டு கோமாளித்தனம் தான் சமூகத்துல இப்ப நடக்கக்கூடிய பெருவாரியான சீர்கேட்டு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். கோபி சுதாகர் வீடியோ பரப்புறாங்க அதனாலேயே வந்து அவங்க அப்படிலாம் கிடையாது. அரசாங்கத்துக்கு எதிராக நீ என்ன கேள்வி கேட்ட? அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டு இந்த விஷயத்தை நீ பண்ண அப்படின்னா ரைட்டு, உண்மையாவே சமூக அக்கறை இருக்குப்பா அவனுக்கு, நம்ம உண்மையாவே அவனை பாராட்டணும்பா அப்படின்னு நம்ம இறங்கலாம். ஆனா அரசாங்கத்தை நான் கேள்வி கேட்க மாட்டேன், கொஞ்சம் டேமேஜ் கூட திமுக அரசு ஏற்படுத்திட மாட்டேன், இந்த வீடியோ பரப்பனதே போதுமானது அப்படின்னு நினைக்கிற பத்தியா? சோ உன்னுடைய நோக்கம் என்ன? எதுக்கு இந்த வேலையை பாக்குற நீ? உன்ன மாதிரியான ஆட்கள்னாலதான், இந்த மாதிரியான சோகால்டு முற்போக்ஸாலதான் வந்து சமூகத்துல இன்னமும் இந்த சாதிய பிரச்சனைகள், சாதிய மோதல்கள், நிறைய சீர்கேடுகள் வந்து வெளியே வராம அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து உண்மையாகவே நம்ம சமூகத்துக்கு பேசணும் அப்படின்னு வாய்ஸ் அவுட் கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னைக்கோ மாறி ஓரளவுக்கு வந்திருக்கும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து நீங்க திமுக ஒரு அரசுக்கு முட்டு கொடுக்குறீங்க பாருங்க. இந்த மாதிரியான ஆட்களாலதான் தொடர்ச்சியாக எப்படியான விஷயங்கள் வந்து மூடி மறைக்கப்பட்டு அல்லது அதை அப்படியே மட்டுப்படுத்தப்பட்டு இவ்வளோ ஆண்டுகள் வந்து கடந்து வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பொழுதே நீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க இல்ல, உங்களை மாதிரியான ஆட்கள், நீங்க வந்து ஒரு வழித்தோன்றல் மாதிரி தான். உங்களை மாதிரியான ஆட்கள் அப்பொழுது வந்து ஒரு அரசுக்கு முட்டு கொடுக்கறது, அந்த அரசுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யறது, அதன் பிறகாக உண்மையாக இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து மூடி மறைக்கிறது, அதை மட்டுப்படுத்துறது, இப்படியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக செய்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு இங்க வந்து சுஜித்ரா வந்து நிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த ரெண்டு கோமாளிகளையுமே நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். ஒண்ணு புகார் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ போடுறதுனால சமூகத்துல பிரச்சனை ஏற்படுறது, இதுவும் ஒரு கோமாளித்தனம் தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பரப்புனா மட்டும் போதும், அரசாங்கத்தை நான் கேள்வி கேட்க மாட்டேன், திமுகவுக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் கோமாளித்தனம் தான். இந்த ரெண்டு கோமாளித்தனத்தையும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், இதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும், அப்படியே புறந்தள்ளணும், கருணையே இல்லாம வந்து புறந்தள்ளி விட்டணும். இன்னொரு பக்கம் வந்து சின்மயி போன்ற படைகள், அந்த சமூக அக்கறை கொண்ட அந்த மாதிரியான ஆட்களை வந்து நம்ம அங்கீகரிக்கணும். அதே போல வந்து இந்த குரூப்ஸ் இருக்கு பாரு, அப்படியே சினிமாக்குள்ளேயே வந்து இன்னொரு குரூப்ஸ், இந்த சூர்யா, இந்த சத்யராஜ் எல்லாம் பொங்குவார் பாருங்க, அப்படியே அச்சோ புரட்சி, பிறக்கும் போதே புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தவர் சத்யராஜ், தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு ஆள் அவரு. அது வந்து அதிமுக ஆட்சியில் மட்டும்தான், இந்த ஆட்சியில் நினைச்சிடாதீங்க, அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் அவர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டே பிறந்த ஒரு நடிகர் தான் சத்யராஜ் அவரு. இந்த பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தர், அவர் கர்நாடகால இருந்து இங்க வந்து போராடுவாரு. இப்பொழுது தமிழ்நாட்டுல பிரச்சனை எல்லாம் சூப்பரா சரியாயிடுச்சான்.
சமூகம் ரொம்ப சீராக இருக்கு. அதனால வந்து மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண தொடங்கியிருக்காரு பிரகாஷ் ராஜ். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப கவனமாக மக்கள் வந்து கையாளணும். இந்த மாதிரியான ஆட்கள் மத்தியில கோபி சுதாகர், சின்மயி போன்றவங்க வந்து உண்மையாகவே வந்து நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.